Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. அவனால் தான் கலைஞன் ஆட்டு வைக்கப்படுகிறான். அதில் முதல் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பார்த்து தான் என்னுடைய பாட்டு கச்சேரியே போகும் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அது ரகசியம் மட்டுமல்ல, அவர்களுடைய தொழில் நுணுக்கத்தையும் சொல்லியிருக்காரு. ஆக நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, அங்கிருந்து என்ன வருதோ அதை வாங்கி கொண்டு தான் இங்கிருந்து புறப்படுகிறது அப்படின்னு சுருக்கமாக தானே. அங்கிருந்து வருகிறதை வாங்கி கொண்டு இங்கிருந்து புறப்படுகிறது. இங்கிருந்து புறப்படுவதை அவர்கள் எவ்வளவாக வாங்கிக் கொள்கிறார் என்பதை அங்கிருந்து வருகிற ஒலிகளிலிருந்து இங்கிருந்து தெரிந்து கொள்ளுகிறேன். அப்படி இப்படி போட்டு அப்படி மாற்றினாலும் சரி, அப்படி போட்டு இப்படி மாற்றினாலும் சரி, ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். அதுக்கு கோவை தாய் அவர்களை பற்றி சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வணக்கம். அவங்க முன்னாடிலாம் நாங்கள் இந்த கத்துக்குட்டிகள் பேசுகிறோம் என்பதில் எங்களுக்கு ஒரு பெரிய பணிவான ஆசை. அதை சொல்லிட்டேன், வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, எங்களுக்கு தெரிஞ்ச 3 பேர் நான் சொல்லிட்டேன். முன்னாடி நிறைய பெரியவர்கள்லாம் இருப்பாங்க, தெரியாதே நான் என்ன செய்வேன். ஆனால் அதை நல்லா அறிமுகப்படுத்தி பிரமாதப்படுத்திட்டாங்க. ரசிகர்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத திரும்ப திரும்ப சுற்றி அதுக்கு உதாரணங்கள்லாம் காட்டி எம்எஸ்எம்மா வாழ்க்கையிலிருந்து காட்டி நிறையவா பேசியிருக்கார். இப்போது நம்ம சுசித்ரா அம்மா கொஞ்சம் கடினம்தான் இல்லை, ரொம்பவே கடினம்ன்றாங்க. பயப்படாமல் பேசுங்க. மேடையில் வீற்றிருக்கும் அற்புத கலைஞர்கள் அனைவருக்கும், வந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ மேடையில் வீற்றிருப்பவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கலையை வளர்த்தவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிச்சயமாக ஐயா அவரை பற்றி சொல்லும் பொழுது நான் கத்துக்குட்டின்னு சொன்னார். கிடையாது, அவர் தமிழ் சொத்து பெட்டி. ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் கருவிலேயே உருவாரம். அது கருவில உருவான பின்பு அந்த கலைஞன் அந்த கலையை எப்படி வளர்த்துக்கிறாருங்கிறது படிப்படியா பார்க்க முடியும். ஒரு படியா இருக்கு. முதல் படி தாய் என்பவள், 2வது படி தந்தை என்பவன், 3வது படி குரு என்பவர், இன்னும் சில படிகள்னு பார்த்தா கூட படிக்கிற சக மாணவர்கள். இப்படி இத்தனை படிகளை இவர்கள் தாண்டிய பின்பு கலையை வளர்த்து கொண்டு கலைஞன் என்று ஆகி மேடையில் அமர்ந்த பின்பு வருபவர்களே ரசிகர்கள். இதுல கலையை வளர்க்கறதுல எந்த இடத்துல ரசிகர் வந்திருக்கார் சொல்லுங்க? சும்மா கேட்க வந்ததுல தான் இருக்காங்க. கலையை வளர்த்துன்றதுக்கு அப்புறம் மேடையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வரவங்க தான் ரசிகர்கள். கடைசி ஒரு பார்ட் அதுதான் ரசிகர்கள். கலையை கத்துக்கும் பொழுது ரசிகர்கள்ங்கிறவங்க எங்க வராங்க? கிடையாதே. ஒரு பாட்டு இருக்கு, கலையே என் வாழ்வின் திசை மாற்றினாய், நீ இல்லையே நான் இல்லையே, கலையே என் வாழ்வில் திசை மாற்றினாய். இந்த பாட்டு இருக்கு. இந்த பாட்டு நாயகன் நாயகி பார்த்து பாடுற மாதிரி இருக்கு, கதாநாயகன் கதாநாயகியை பார்த்து. ஆனா எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கதாநாயகனும் சரி கதாநாயகியும் சரி கலைதான். அந்த கலையை எப்படி வளர்ப்பது, எப்படி இதுல புதுசு புதுசா பண்றதுன்னு தான் யோசிப்போம். இப்போ மேடையில பெரியவர்கள் எல்லாம் பேசினாங்க. நான் வயதுல ரொம்ப சின்னவ, இருக்கிறதுலயே நான் தான் குட்டி அங்க. அதனால அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ஐயா சொல்லும் பொழுது
நமக்கு சொன்னார், நிறைய விஷயங்கள் ரசிகர்கள் உட்காந்தாதான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இவர் மட்டும் கலையை ஒழுங்கா வளர்த்துக்கலனா ரசிகர்கள் வருவார்களா? கலைஞன் அவர்களுக்குள்ள இருக்கிற கலையை ஒழுங்கா வளர்த்துட்டாதான் ரசிகன் வருவாங்க, இல்லனா ரசிகர்கள் வரமாட்டாங்க, வந்தவங்களும் கலஞ்சிருவாங்க. அதே போல கலை அப்படிங்கிறது இவர் சொல்லும் பொழுது கலைஞன் கலைஞன் கலைஞன்னு பேசினார். இப்ப டாபிக் என்ன? கலையை வளர்க்கறதா கலைஞனை வளர்க்கறதா? கலையை வளர்ப்பது யாருங்கிறது தான் டாபிக். கலைஞனை பரிமளிக்க செய்வது ரசிகன், கலையை வளர்ப்பது கலைஞன். பேர்லயே இருக்கே கலைஞன் தானே இருக்கு. கலையை வளர்ப்பதனால தான் அவன் கலைஞன், இல்லனா வேற ஏதாவது பேர் இருந்திருக்கும் இல்லையா? சொல்லே கலைஞன் தானே அமைஞ்சிருக்கு. ஒரு கலைஞன் நினைத்தால் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அவரிடத்திலிருந்து சுரக்க ஆரம்பிக்கிறது. அந்த கிரியேட்டிவிட்டிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான் ரசிகர்கள் கொடுப்பது. உதாரணமா எடுத்துக்கலாம், திரை இசைக்கு போனோம்னாக்க சில காலங்களுக்கு முன்னாடி ஜி ராமநாதன் சாரோட இசை ஒரு விதமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தாக்க எம்எஸ்வி சாரோடது ஒரு விதமா இருந்தது. ராஜா சார் வரும்பொழுது ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட் அப்படி இருந்தது. இன்னைக்கு ரஹ்மான் சார் யந்திரன் காலத்துல பார்த்தா 8D மியூசிக்னு சொல்றாங்க, டிஜிட்டல் மியூசிக்ல வந்து நின்று இருக்கு. இது எல்லாம் ரசிகர்களால கிடையாது, கலைஞர்கள் புதுசு புதுசா யோசிச்சு பண்றதுனால தான் இந்த கலை வளர்ந்தது. இல்லாட்டி எப்படி இந்த 8D எல்லாம் வந்திருக்க போறது? அதே போல ஒரு விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னா அதுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு யாருமே சொல்றது கிடையாது. ஏன்னா ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அவனுடைய அறிவு மேன்மையை கொண்டு நிறைய கண்டுபிடிச்சு பண்ணணுங்கிறது தான் அவனுடைய எண்ணமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இசை சங்கீதம் என்பது ஒரு அறிவியல், சங்கீதம் என்பது ஒரு விஞ்ஞானம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கலைஞன் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றால் ரசிகர்களும் வரமாட்டார்கள், கலையும் வளராது. கலைஞன் வளர்க்காததுனால நான் சொல்றது, உடனே ரசிகர் வரலங்கிறதுனால கலை வளரலன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா எத்தனையோ கலைஞர்கள் அங்கீகாரம் இல்லாம இருக்காங்க, ரசிகர்கள் வரது கிடையாது, ஆனா அவர்கள் கலையை வளர்க்கவில்லை என்று ஆயிடுமா? ஒண்ணுமே கிடையாது. சந்தான கோபாலன் சார் இங்க இருக்கார், நான் யூஎஸ் போயிருந்தேன். ஒரு குழந்தை ரொம்ப அழகா பாடினா, விவ்ரித் பிரசன்னான்னு பேரு. ஃபர்ஸ்ட் கேட்டேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுறியேப்பா, நீ யாரோட ஸ்டூடெண்ட்னு கேட்டேன். நான் நெய்வேலி சந்தான கோபாலன் சார் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எதுக்கு இது சொல்றேன்னா, ஒரு கலைஞனால தான் இன்னொரு கலைஞனை உருவாக்க முடியும். ஒரு கலைஞன் நினைத்தால் தான் தான் கத்துண்டதை ஒரு 100 பேருக்கு மேல சொல்லி கொடுத்து அவர்களுக்குள்ளே கலையை வளர்த்து அதன் பிறகு இந்த கலையை முழுக்க வளர்க்கறதுக்கு என்னென்ன பொறுப்புகள் உண்டோ அது எல்லாத்தையும் பண்றது. இப்ப சந்தான கோபாலன் சாருக்கே இங்க கூட்டம் வருதுன்னா எதுக்கு வருது? அவர் கலைஞனா இருக்கிறதுனால தான் கூட்டம் வருது, இல்லனா கூட்டம் வருமா அவருக்கு? மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாரும் ஒரு வித கலைஞர்கள் தானே. அதே போல அசோக் ரமணி சார் சொல்லும்பொழுது ரொம்ப அழகான பாயிண்ட், குருமுகமா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம். இன்னைக்கு டெக்னாலஜி நமக்கு கிடைச்சிடுது, அதை வச்சுட்டு நம்ம இருக்கிறத கேட்டு ஏதோ பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா உண்மையாக கலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் குருமுகமாக போய் கத்துக்கணும். திருமூலர் சொல்லும் பொழுது, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. குருமுகமாக உட்கார்ந்து ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கும் பொழுது, அவர்களோடையே இருக்கும் பொழுது கலை வளருகின்றது. இன்னைக்கு இந்த ஒரு டெக்னிக் நிறைய பேருக்கு தெரியல. நமக்கு எல்லாம் கிடைக்கிறது, அதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இதெல்லாம் வரத்துக்கு காரணமா இருக்கிறது ரசனை. ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கேட்டே கத்துக்கிறேன். ஆனா வளர்க்கணும்னு முடிவு பண்ணி நான் குரு கிட்ட தான் போகணும். ஆக அந்த குரு என்பவன் கலைஞனாக இருக்கின்றார். இந்த ரசிகர்கள் அப்படின்னு வரும்பொழுது, நான் ஒரு கச்சேரி பாட போனேன். அந்த கச்சேரியில் நிறைய பாட்டெல்லாம் பாடினேன். ரொம்ப ரசிச்சாங்க ஒருத்தர். கடைசியில் நேராக வந்து நின்னார். சரி, நான் குறையொன்றுமில்லை தான் கேட்க போறாருன்னு நினைச்சேன். ஏன்னா வழக்கமாக எங்கே கச்சேரி பாடினாலும் அந்த பாட்டு வந்து கேட்டுடுவாங்க, குறையொன்றுமில்லை பாடுங்கன்னு. அவர் வந்து நேராக என்கிட்ட கேட்டார், மேடம் எவண்டி உன்னை பெத்தான் பாடுங்க.
நான் நினச்சிண்டா எவன்டா ஒன்றை பெத்தான். கர்நாடக இசை கச்சேரி போயின்னு இருக்கு, நேராக வந்து எவண்டி ஒன்றை பெத்தான் பாடுங்க அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ இந்த ரசிகரை பார்த்து நான் பீதி அடையிறதா, அடுத்து என்ன பாடுறது, இந்த மாதிரி எத்தனை கலேபரங்கள் உண்டாருது தெரியுமா? அதே போல் எங்கள் பாட்டி பெரிய ஹர்கதா மேதை தஞ்சாவூர் ஸ்ரீமதி டிஆர் கமலாமூர்த்தி அவர்கள் ஒரு சமயம் கதை பண்ணினாங்க. அவங்க கதை பண்ணும் பொழுது பீமன் பற்றி ஒரு கதை ஒன்று வந்தது, கஜகௌரி விரதம்னு ஒரு கதை. அதில் வந்து என்ன ஆகும், பீமன் வந்து வழி, அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் அப்படி நடக்கிறது. மண் உருண்டை ஒன்று உருட்டி போடுறார். அந்த கௌரவர்களுடைய அம்பாள் கிளம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மண்ணை உருட்டி போட்டுட்டார். அதுக்கப்புறம் அந்த கதையை முடிச்சிருக்காங்க. ஒரு ரசிகர் கடைசியாக வந்து கேட்டாராம், அம்மா கதை பிரமாதமாக பண்ணினீங்கம்மா, ஆனால் அந்த பீமன் உருட்டி போட்ட மண் உருண்டை என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரசிகர்கள் வரும் பொழுது இது கலையை வளர்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரியலை. நம்மளால கலையை எப்படி வளர்த்துக்க முடியும்? பழைய காலத்தில் பொண்ணு எடுக்க போவாங்க. பொண்ணு எடுக்க போகும்பொழுது என்ன கேட்பாங்க, பொண்ணுக்கு பாட தெரியுமா, சங்கீத ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அந்த பொண்ணை வச்சு கச்சேரி பண்ணுறதுக்கு 1000 ரசிகர்களை வர வைக்கிறதுக்கா? கிடையாது. கலை எண்ணமும் கலை வளர்த்து கொள்ளும் எண்ணமும் ஒரு பெண்ணுக்கு இருந்தது என்றால் குடும்ப பாங்கோடு அவள் இருப்பாள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்காகத்தான் அந்த சங்கீதம் அத்தனை அவர்களுக்கு, அதாவது பண்பையும் சேர்ந்து வளர்த்து கொடுப்பது தான் இந்த கலையின் ஒரு பெரிய மகத்துவம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் அடுத்தாப்பில் எடுத்துக்கலாம். இப்போது சந்தான கோபாலன் சார் எம்எஸ் அம்மா அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கலைஞனால மட்டும்தான் முடியும். அதான் எம்எஸ் அம்மா சாருக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, சாரி மாற்றி சொல்லிட்டேன், எம்எஸ் அம்மா சாருக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. இது ஒரு கலைஞனார மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு ரசிகன் வந்து கலைஞனுக்கு வளர்த்து கொள்வதற்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. ஒரு கலைஞனால தான் கலைஞனுக்கு வளர்த்து கொள்வதற்கான ஆலோசனையை கொடுக்க முடியும். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் அந்த ஒரு பாட்டும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, கலைஞர்கள், அவர் சொன்னார் வாடா மலரே தமிழ் தேனேன்னு ஒரு பாட்டு இருக்கு. வாடா மலரே தமிழ் தேனே, முக்காரி ராகத்தில். இந்த முக்காரி ராகம் அப்படி இருக்கு அப்படிங்கிறதோ எல்லாருக்கும் போய் எப்படி தெரிஞ்சது? அந்த கலைஞர் அதை சுத்தமாக போட்டதுனால தெரிஞ்சது. அந்த கலைஞர் தனக்குள்ள அந்த முக்காரியை வளர்த்துட்டதுனால அவ்வளவு நல்லா வந்தது. முக்காரியே தெரியாமல் இப்போ வர பாடல்கள் மாதிரி என்ன ராகம் என்ன தாளம் எதுவுமே தெரியாமல் இருந்தால் எப்படி ஆறுது? ஏன் இப்படியாச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நிறைய பேர், ரசிகர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுதானே கொடுக்க முடியும். அப்போ ரசனைங்கிறது கலையை வளர்க்கறதா இல்லை கலையை கம்மி பண்ணியிருக்கா? இன்னைக்கு தேதியில் திரை உலகத்தை பார்க்கும் பொழுது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு உணர்றது. ஒரு ஜி ராமநாதன் சார் இசை இருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பாட்டு சொல்ல முடியுமா? பாடினா முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலே உள்ளம் உறவாடு துங்கள் அன்பாலே இருக்கே. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை நம்ம எடுத்து சொல்லிட முடியுமா? எடுத்தா இது கொலவரி 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 டி. ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி, கலையை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ யார் கலையை வளர்த்துருக்கிறது? இதில் கலைஞர்கள் அவர்கள் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல், இன்னைக்கு விஜய் சிவா அண்ணா பற்றியோ சந்தான கோபாலன் சார் பற்றியோ அசோக் ரமணி அண்ணா பற்றியோ சொல்கிறோன்னா, ஏன் அவர்கள் பெரும் கலைஞர்களாகவும் மகான்களாகவும் கருதப்படுகின்றார்கள்னா காம்ப்ரமைஸ் இல்லாத மியூசிக் கொடுத்ததுனால தான். அப்படி ஒரு சங்கீதத்தை அவர்கள் தனக்குள்ளே வளர்த்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எங்கே இந்த ரசிகர்கள் வருது? வாய்ப்பே கிடையாது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்கிலீஷில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மேயர்ஸ் மே கம் அண்ட் மேயர்ஸ் மே கோ பட் டவுன் கிளர்க் கோஸ் ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், ரசிகாஸ் மே கம், ரசிகாஸ் மே கோ பட் தி ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்ட் வில் கோ ஆன் ஃபார் எவர். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூடி விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் கலை நிலைத்து நிற்கும், எப்போதும் இருக்கும். அதான் அவங்க கடைசியாக சொன்னது. ரசிகர்களை பற்றி ஒவ்வொரு விதமான ரசிகர்களை எல்லாம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் இருக்காங்க, இவங்க எப்படி வளர்க்க முடியும் என்பதையும் சொன்னாங்க. அதில் இவங்ககிட்டயே ஒரு ரசிகர் வந்து ஒரு பாட்டை கேட்டிருக்காரு பாருங்க. அப்போ எப்படிப்பட்ட தேர்ந்த ரசிகராக இருப்பார் அவர் எப்படியா வளர்க்க முடியும்? அடிப்படை இதுதான்.
அவரால் எப்படி கலை வளரும், அவரால் எப்படி அதை வளர்க்க முடியும் என்பதை ரொம்ப நாசூக்கா இடையிடையே 2-3 பாட்டுகள் அழகாக பாடினாங்க. நிறைய போய் ஒரு யோசனை அங்கே யோசிச்சிருக்கு, இப்படி பாடவாவது விட்டுருக்கலாமே அப்படின்னு. இது எதுக்கு இந்த ஆளுகள்லாம் இடையில உட்காந்துருக்காங்க? இல்லை, கேட்குறதுல ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாட்டை கேட்டு மயங்காத யார் இருக்க முடியாது. கேட்டு கிருக்கத்தானே வேண்டியிருக்கு. அதை ரொம்ப ஒழுங்காக செஞ்சு நல்ல செய்திகளை உள்ளே தூக்கி போட்டு இந்த கட்சியை கொஞ்சம் அப்படி ஆட்டங்கான வச்சு அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குல்ல, செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்போது இதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்னா அப்போது துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுபஸ்ரீ தனியாக சிலம் இருக்காங்களே, அவங்களுடைய மனசுக்குள்ளே, ஏன்னா அவர் நல்ல ரசிகர், விமர்சகர். அப்படின்னா இந்த பேச்சை கேட்டுட்ட பிற்பாடு அவங்களுக்கு பொறுக்கலை, ஏதாவது செய்தாகணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. நம்ம தடையாக இருக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை என் நாவில் தமிழ்க்கடவுள் குடியிருக்க வேண்டி அவையில் மேடையில் அமர்ந்திருக்கும் திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை சொல்லி, மற்றும் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள், ஆன்றோர்கள், பேச்சாளர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை சொல்லி, கொஞ்சமாய் அமர்ந்திருக்கும் கலைஞர்களை விட அதிகமாய் கூடியிருக்கும் ரசிகர்களுக்கு என் அடுத்த வணக்கத்தை சொல்லி, ஓ அப்படி வர்றீங்களோ, மெஜாரிட்டி பார்க்கணும் இல்லையா? பள்ளி கல்லூரி நாட்களில் மேடை பேச்சுகள்லாம் போகும்போது பாரதிக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, ஒரு பெரிய படையாக கிளம்பி போவோம் கல்லூரியாக ஒரு பேச்சு போட்டி விடாமல். அன்றைக்கெல்லாம் நான் ஏங்கிய நாட்கள் உண்டு. ஒரு முறையாவது பாப்பையார் தலைமையில் ஒரு நடக்கும் பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு முகவரையாவது கொடுக்க கிடைக்காதான்னுட்டு இன்றைக்கி இந்த மேடை அமைத்து கொடுத்த சசிகிரனுக்கும் கர்நாடிகாவுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். முதல்ல சில உளறல்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறமா நான் என்னுடைய ஒரு உரைக்கு வரேன். எதுக்கு உளறல்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. இல்லை, இது வருது, இந்த வருது பாருங்க. இதில் அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஐயா, இவங்களுடைய மாணவர் விவரித் பிரசன்னாவை சந்தித்தாங்க. நீ யாருடைய ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்டால் நான் சந்தானகோபாலுடைய ஸ்டூடெண்ட் சொன்னேன். கலைஞன் ஒரு கலைஞன் தான் இன்னொரு கலைஞனை உருவாக்குகிறான். தவறு. ஒரு கலைஞன் தான் கற்ற கலையை மற்றவருக்கு தருகிறான், பரிசாகவோ சிக்ஷையாகவோ. அந்த கலையை அந்த கலைஞன் மேலும் மேலும் போஷித்து மேடையில் அமர்ந்து பாடும்போது அந்த கலை போஷிக்கப்பட்டதா, அது வர்ணனைக்கு உரியதா, அது பாராட்டுக்குரியதா என்று சொல்வதற்கு ரசிகர்கள் வேண்டுமா வேண்டாமா? கலைஞன் மட்டும் உருவாக என்ன பிரயோஜனம்? கலைஞன் உருவாவதற்கு வேணால் காரணம் இன்னொரு கலைஞனாக இருக்கலாம். ஆனால் அந்த கலைஞனின் கலை மென்மேலும் வளருவதற்கு 4 ரசிகர்கள், அவர்களுடைய விமர்சனம் கண்டிப்பாக தேவை. நான் ஒரு ஆர்கனைசரியா நான் சொல்கிறேன். நான் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைசர். நம்ம வருஷம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நிறைய ஆர்டிஸ்ட்டை நாங்கள் கூப்பிடுறோம். ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறது எப்படி மேடை வரைக்கும் வராங்க? பிறந்த உடனே எல்லாரும் பாட்டு கற்றுக்குறாங்க, நிறைய பேர் பாட்டு கற்றுக்குறாங்க. ஒரு கலைஞன் எப்போ மேடைக்கு வரான்? முதல்ல வீட்டில் பாடுது. அம்மா அப்பாவுக்கு என்ன பாடினாலும் நல்ல பாட்டு தான். ஆஹா, என் பிள்ளை சூப்பராக பாடுது, பிரமாதமாக பாடுது, அப்படியா கொண்டு பாட்டு கற்றுக் கொடுங்க. பாட்டு கற்றுக் கொடுக்குற இடத்துல சுற்றி கேட்குற 4 பசங்களில் இந்த 5 பசங்களில் இவன் ஒருத்தன் நல்லா பாடுறான், இவனுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு குரு சொல்வார். அந்த 5 பேர் ரசித்தாங்களா? அடுத்த ஸ்டெப், ஒரு சின்ன மேடை, வீட்டில் ஒரு கல்யாணம், எங்கள் வீட்டு குழந்தை பாடும், ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்க, 100 பேர் கை தட்டுறாங்க, அதில் 50 பேர் பிரமாதமாக பாடுற கண்ணா, நீ நல்லா மேடை ஏறி பாடலாமே. அது அந்த கலைஞனோட அடுத்த ஸ்டெப்பு. போய் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறான். ஒரு சின்ன சபாவில் பாடுறான், பெருசாக அந்த பேரை பற்றி யாருக்குமே தெரியலை, நாங்களே பட்டிருக்கோம். சின்ன புது கலைஞன் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சபாலெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணால் ஒரு 50 பேர், 100 பேர், 150 பேர் வருவாங்க. அந்த 150 பேர் கேட்டு அந்த கலையை ரசித்து கைத்தட்டி அந்த 150 பேர் வெளியே போய் இன்னொரு 300 பேர்கிட்ட சொல்லி அந்த கலைஞன் அடுத்த மேடைக்கு பாடும்போது 500 ஆகி அந்த 500 1000 ஆகி அந்த 1000 2000 ஆகி அந்த கலைஞன் பரிமளித்து 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 மேலே போகிறானா இல்லையா?
அந்த கலையை வளர்க்க யார் கை கொடுத்தது? அவன் கலை, ஒரு கலைஞன் கலையை வளர்ப்பதுங்கிறது அவனுடைய கடமை. அதுல என்ன பெருமை? அதுதான் அவங்க வேலை. கலைஞனோட வேலை என்ன? உங்களுக்கு கொடுத்துருக்கிற கலையை நீங்க வளர்த்துக்கங்க. அதை விட என்ன வேலை? அதை விட்டுட்டு அதுக்கு என்ன ரசிகர்கள் ஹெல்ப் பண்ணும்? ரசிகர்கள் என்ன எப்ப தெரியுமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? உங்க கலையை வளர்க்குற கடமையை நீங்க தவறி, உங்கள் கலையை நீங்கள் கொச்சையாக நினைத்து அல்லது தவறாக பயன்படுத்தி, சின்சியாரிட்டி குறைவாக நீங்க மேடையில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ரசிகன் குறைய 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 உங்களுக்கு உரைக்கும் உங்கள் கலைக்கு நீங்கள் செய்யும் சேவை சரியில்லை என்று. அதுதான் கலையோட, கலைஞனுடைய கடமை. கலைஞனோட கடமை அது. நீ கலைஞனோட வந்து கலை வளர்க்குறது வந்து அது ஏதோ ஒரு இது மாதிரி சொல்லக்கூடாது, வேலை மாதிரி சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். யுனெஸ்கோவில் வந்து நமக்கு ஒரு சென்னை நகரத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. உலக நகரங்களில் வந்து சென்னையை வந்து கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே சென்னை மாநகரத்தை வந்து கல்ச்சுரல் கேபிட்டலாக சொல்கிறதுங்கிறது இந்தியாவுக்கே பெருமை. அதுக்காக நம்ம வந்து ரொம்ப காலர் தூக்கி விட்டுக்கணும். இந்த பெருமை அங்கே நடக்கிற இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள், நாட்டிய நிகழ்ச்சிகள், அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற 500 கலைஞர்கள் இவர்களுக்காகவா கொடுக்கப்பட்டது? அந்த கலைஞர்களுக்காக வழங்கப்பட்ட அங்கீகாரமாக அது? 500 கலைஞர்கள், 50 கலைஞர்கள், 100 கலைஞர்கள் காலகாலமாக பாடிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 20 வருடங்களாக சென்னையில் அந்த டிசம்பரில் மியூசிக்கல் டூரிசம் அப்படின்னு ஒன்று இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சென்னைக்குள்ளே வந்து போகும் ஆட்களின் அளவு 1000 இன்று 5 லட்சமாய் உயர்ந்திருக்கிறது. அந்த 5 லட்சமும் யாரு? அந்த 5 லட்சமும் ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் இந்த கலையை இங்கு பேசி அங்கு பேசி இன்டர்நெட், மீடியா, டிவின்னு சொல்லி 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 இல்லாட்டா அமெரிக்காக்காரனுக்கு எங்க சார் காதில் விழும்? அவனுக்கு எப்படி தெரியும்? அதானே சொல்லறதுக்கு நம்ம வேணும் இல்லையா? சொல்லறது தான் நம்ம ரசிகர்களுடைய கடமை என்ன அப்படின்னா, ஒரு கலைஞனை பரிமளிக்க வைப்பதும், அந்த கலைஞன் தன் கடமையை தவறும் போது நீ கடமையை தவறுகிறாய், நீ உன்னுடைய ஏணில நீ மேலே போல, நீ சொயின்னு கீழே போயின்னு இருக்கேன்னு காட்டுறதே அந்த ரசிகர்கள் தானே. அந்த உந்துதலை, இந்த ஸ்டேட்டஸை சென்னைக்கு வாங்கி தந்தது கலைஞர்களுக்கு 1 பங்கு, ரசிகர்களுக்கு 5 லட்சம் பங்கு. ஒன்றும் இல்லையா, நம்ம கலைன்னு நம்ம பொதுவாக பேசலனாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எல்லாமே கல் தான். ஒரு சாதாரண கல் கிடைக்குது. அந்த கல்லை வந்து ஒரு சிற்பி பார்க்குறான். அவன் கை வந்த கலை அவன் செதுக்கிறான். ஒரு நல்ல ஒரு சிலையை செதுக்கிறான். அந்த சிலையை ஒரு மண்டபத்தில் விட்டுட்டு போயிடுறான். அந்த மண்டபத்தில் அந்த சிலையை பார்க்குற ஒரு 2 பேர் வந்து ரசிக்கிறாங்க. ஆஹா, சிலை அழகாக இருக்குது, இந்த மண்டபத்தில் கொஞ்சம் உள்ளே வைப்போங்கிறான். மண்டபத்தை உள்ளே வைக்கும் போது அதை ஒரு 10 பேர் வந்து பார்க்குறான். இந்த சிலைக்கு வந்து ஒரு தெய்வீக கலை இருக்குது, இதை கோவிலில் கொண்டு வைப்போங்கிறான். அந்த கோவிலுக்குள்ளே கொண்டு வைக்கிறான். கோவிலுக்குள்ளே வர்ற 1000 பேர் அந்த சிலைக்கு இருக்கிற தெய்வீக அழகு பார்த்துக்கு அதுக்கு ஆடை உடுத்தி, ஆபரணங்கள் உடுத்தி அதை வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ளே வைக்கிறார்கள். கர்ப்பகிரகத்துக்குள்ளே வைக்கும் போது அது விக்கிரமாகி தெய்வமாகிறது. இந்த கல்லை, சிலையை தெய்வமாக்கியது கலையா அல்லது கலையை போஷித்த அந்த ரசிகர்களா? இவ்வளவுதான். இதே தான் இசைக்கும் பொருந்தும்னு நான் சொல்றேன். இசைக்கலை ஒருத்தரிடம் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வாங்கின வரம், உண்மைதான். அவங்க பாட்டெல்லாம் பாடி காட்டினாங்க, எனக்கு தொண்டை சரியில்லை, இல்லாட்டா நானும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பாடி காட்டிடுவேன். ரொம்ப வேண்டாம், நம்மெல்லாம் பாடக்கூடாதுங்க. இல்லை பரவாயில்லையா, அவங்களுக்கு கலைவரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொலைவரி கூட இருக்கு. இப்போ இந்த வந்து நம்ம எம்ஜிஆர் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாரத் ரத்னா புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரை விட சிறந்த கலைஞர்கள் நம்ம பார்த்துருக்க முடியாது. பல விஷயங்களை கலையால் சாதித்தவர், மக்கள் சக்தியை கலையால் உருவாக்கியவர், இசையால். அவருடைய இசை சொல்லாத புரட்சியே கிடையாது. அவருடைய இசையால் திருந்தாத உள்ளங்கள் கிடையாது. அவருடைய இசை சொல்லாத போதனை கிடையாது. அந்த இசையை கேட்டு வளர்ந்தவர்கள் நான். அவரே என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமானார். அப்படிதாங்க ஒரு படத்துல பாடுறாரு, அவருக்காக இன்னொருத்தர் பாடுறாரு. ஆமா, அதான் வாலி ஐயா எழுதி எம்ஜிஆர் பாடினாலும் உண்மை அதுதானேயா? உண்மை உண்மை உண்மை. ஒரு கலைஞன் தனக்கு முதல்ல தானே ரசிகனா இருக்க வேண்டாமா? கண்டிப்பா. தன் கலையை தானே ரசிக்காதவன் எப்படி மற்றவன் ரசிக்கிற மாதிரி எடுத்துட்டு போக முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு கலைஞை தானே ரசித்து தான் போஷித்தால் தான் அடுத்தவர்களுக்கு அதை கொண்டு கலையாய் சேர்க்க முடியும்.
எல்லாருமே நான் போன முறை இந்த சென்னையில் இந்த பட்டிமன்றம் நடந்தப்ப எல்லாருமே சிந்து பைரவி படத்தை ஒரு இசையை சார்ந்த படம்ங்கிறதுனால எல்லாரும் மேற்கோள் காட்டினாங்க. நானும் இங்கே ஒரு சின்ன ஒரு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அந்த சிந்து பைரவி படத்தில் ஒரு சீன் வரும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே அசோக் ராமணி சார் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். இந்த கச்சேரி கேட்கும்போது வந்து நாடகத்தை பற்றி பேசுகிறாங்க, யாருமே கச்சேரியை கவனிக்கிறது இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு. உண்மைதான், அந்த காட்சியிலையும் அதுதான் வரும். அந்த கலைஞர் என்ன பாடுறாங்கிறது புரியாமல் அந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க வேறு வேறு வேலைகளை பார்க்குறாங்க. 2 பேர் கதையை பற்றி பேசுகிறாங்க, 2 பேர் நெக்லஸை பற்றி பேசுகிறாங்க, ஒருத்தர் பேப்பர் படிக்கிறார், ஒருத்தர் கொரட்டை விட்டு தூங்குறார். அப்போ அந்த மேடையிலேருந்து ஒருத்தர் எழுந்து, ஐயா நீங்கள் பாடுறது இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி பாடணும், இன்னும் பல ரசிகர்களை சேருமே. அந்த நிமிஷம் அந்த கலைஞனின் கர்வம் அதை ஒத்துக்கொள்ள தவறினாலும் ஒரு ரசிகை தானே சுட்டி காட்டினால் இதை நான் ஏன் சீரியஸாக எடுத்துக்கணும்னு நினைக்காம அந்த கலையை வளர்த்து அடுத்த ஸ்டேஜில் ஒரு மீன் பிடிக்கிறவன் வந்து, ஐயா நீங்கள் பாடினது அர்த்தம் எங்களுக்கு புரிஞ்சுது, எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி ஒரு பூமாலையை கொடுக்குறானே, அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச மன சந்தோஷத்துக்கு ஈடு வேற ஏதாவது இருந்திருக்க முடியுமா? இந்த மாதிரி யார்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன் ஐயா, நீங்கள் நல்லா பால் கறந்து விற்கிறீங்க, நல்ல டீ தூள் வாங்குறீங்க, ஏலக்காய் போடுறீங்க, இஞ்சி போடுறீங்க, ஆள் இல்லாத கடையில் யாருக்கு எட்டி ஆத்துறீங்க? அதானே கடை எதுக்கே திறந்து, அதானே கடை எதுக்கு திறந்து வைக்கிறது? ஓட்டுறதுக்கா? ஆமாம். ஒரு கலைஞனுக்குள்ள கலை வந்து பல காலமாக அவன் வந்து கற்றுக்கிறான்னு சொன்னாங்க. பல காலமாக பல விஷயங்களை கேட்டு பல குருக்கள் கிட்ட போய் பல பேர்கிட்ட கேட்டு கலையை வளர்த்துக்கிறான். கலை சேர 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 அது வந்து ஒரு ஊற்று மாதிரி வச்சுக்கோங்களேன், அது அப்படியே தேக்கிக்கிட்டே போகிறான். தேக்கி வச்ச கலையை வெளியே விடாவிட்டால் கர்நாடகா தேக்கி வச்ச காவேரி மாதிரி தான், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நாங்கெல்லாம் மண்ணு தான் சார், ரசிகர்கள்லாம் மண்ணு தான். அவங்க சொன்னாங்கல்ல உங்களுக்கு இது தெரியுமா தெரியாது, நாங்கள் மண்ணு தான். இந்த மண்ணில் அந்த தண்ணியை ஓட விடுங்க, கொஞ்சம் புல்லும் புளையும் விளையும் பாருங்க, விளையும் சார், விடுங்கன்ற அந்த மாதிரி விடுங்க. ஏன்னா நீங்கள் தேக்கி வச்ச கலையை பல பேருக்கு கொண்டு சேர்ந்து அதை பிரயோஜனமாக கலையாக மாற்றுங்கள் அப்படின்னு தான் சொல்ல. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன். பாபநாசம் அசோக் ராமணி சார் பேசும்போது சொன்னார், ஒரு அரங்கம் எங்கேயோ இருக்குது, எனக்கு தெரியாது சார், உங்களுக்குலாம் தெரியுமா எனக்கு தெரியாது. அங்கே வந்து பாட்டு முடிஞ்சோடனே கையை தட்ட மாட்டாங்களாம், கடைசி பாட்டு முடிஞ்சோடனே தான் எழுந்து கை தட்டுவாங்களாம். எல்லாம் சரி, நான் கேட்குற கேள்வி, நீங்கள் இந்த வருஷம் பாடுறீங்க, ஒரு பாட்டுக்கும் கை தட்டல, கடைசி பாட்டுக்கு எழுந்து கை தட்டுறாங்க. இந்த வருஷம் நீங்கள் பாடும்போது அந்த கடைசி பாட்டுக்கும் கை தட்டலைன்னா உங்களை அடுத்த வருஷம் கூப்பிடுவாங்களா? உங்களுடைய அங்கீகாரத்தை நிர்ணயிப்பதே ரசிகர்கள் என்று ஆன போது அந்த அங்கீகாரத்தை வந்து உங்களுக்கு வழங்கும் ரசிகர்கள் உங்கள் கலையை பரிமளிக்க செய்கிறார்களா இல்லையா? கூட்டம் குறைஞ்சதுன்னா ஒரு பயம் வருதா இல்லையா? ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஏன் இன்னைக்கு சரியா வரல, இன்னைக்கு நான் என்ன சரியா பண்ணல, அடுத்த கச்சேரியில் நான் சரி பண்றேன்னு செஞ்சு அதை ஒரு வீராப்பா எடுத்துட்டு செய்யலைன்னு சொல்லி எந்த கலைஞரையாவது சொல்லுங்க பார்ப்போம். நான் கூட்டத்துக்காக பாடல, நான் எனக்காக பாடுறேன்னு சொல்றவங்க வீட்டில் மட்டும்தான் பாடுவாங்க. என்னைக்கு சபை ஏறி மக்களை சந்தித்து கலையை பரப்பணும்னு வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்களும் இவங்களும் வேற கிடையாது. இந்த திரை கிடையாது, இங்க குறுக்க திரை கிடையாது. திரையை விலக்கிட்டா இந்த கலையும் அந்த ரசிகர்களும் ஒன்று சேர்ந்து சங்கமமாய் போவதுதான் கலை. அந்த கலை பரிமளிக்க இந்த ரசிகரின் கைத்தட்டல் இல்லாவிட்டால் அந்த கலை வெறும் ஒரு கை ஓசைதான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.